2 வீக்ஸ்க்கு முன்னாடி வெளியில் போயிருந்தப்போ இந்த கருவாடு நிறைய வித்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி ஒரு 2-3 வெரைட்டி கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி நான் அதை வச்சு பால்சுரா கருவாடு வச்சு தான் வந்து தொக்கு செய்ய போகிறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த பால்சுரா கருவாடு தான் அடிக்கடி எடுத்துக்குவேன். பால்சுரா மீனாக எடுத்தோம் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் வாங்கி சாப்பிட முடியும். பட் இந்த கருவாடு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி 2 பீஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா மில்க் செக்ரிகேஷன் வந்து சூப்பராக இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த கருவாட்டில் உப்பு இருக்கும் அப்படிங்கிறனால 2-3 டைம் கழுவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா உப்பெல்லாம் கம்மியாயிரும். இது கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி தொக்கு செய்கிற மாதிரியே வெங்காயம் மிளகாத்தூள் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடைசியாக இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவாடும் சேர்த்து அப்படின்னா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த தொக்கு தனியாக சாதத்தில் பரட்டி சாப்பிட்றத விட கடைசியாக மீதம் இருக்க இந்த தொக்கில் வந்து சாதம் அப்படியே பரட்டி மிக்ஸ் பண்ணி இந்த சட்டியோடு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.